நீ பேரா உங்க தாத்தாவோட பரம்பரை சொத்து உனக்கு கொடுத்துக்கிறேன், பார்த்து பத்திரம். 10 ரூபா தேராத இந்த பகோடா கடையை கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்து பத்திரம். என்ன பகுமானமா பேசுற பாட்டி நீ? சிக்கன் பகோடா 65 வாங்கப்பா வாங்க. மாமா அங்க பாரு. என்னதுமா? தெரியல, பகோடா கடை. ஆரம்பிச்சிட்டியா? ஓட்டப்பல்ல ஓட்டு கிரைண்டர் மாற பஜ்ஜி போண்டா வடை பக்கோடா எது கிடைச்சாலும் தின்னு உனக்கு செலவு பண்ணி கடைசியில் எனக்கு செலவு பண்ற காசு இல்லாம போச்சு. பகோடா வாங்கி தர மாட்டியா? பக்கத்து டாண்டி கிட்ட பேசுறாளா, அது அத்தை கிட்ட சொல்லிட்டா. ஐயோ இந்த 7:30 மூக்கி வேலை ஆரம்பிச்சிருச்சா? நம்ம பொண்டாட்டி கிட்ட சொன்னா அவ வெளுத்து வாங்கிடுவா. பக்கோடா தானே வேணும், வா வாங்கி தரேன். வந்துட்டியா வலிக்கியா? அந்த பயம் இருக்குடா. அளந்து பார்த்தா நம்ம கைக்கு 3 சானும் கூட வராது, இது நம்மள மிரட்டுது. ஏப்பா பக்கோடா? கம்ப்யூட்டர் மாமா என்ன பகோடா இருக்கு? கேக்குறாங்க சொல்லுண்டா. கடல் என்ன பக்கோடாமா? யோ காக்கா முட்டை, அது எங்களுக்கு தெரியும். நல்லனியா? ஊழ முக்கிய இரா. யோ என்ன பொண்ணு வளர்த்து வச்சுக்கிற? கடல் என்னன்றா நல்ல என்னன்னு மறுபடியும் கேக்குது. என்ன கவுண்டர் கொடுக்குறீங்களா? ஓ ஜாதி பத்தி என்கிட்ட பேசாத. அந்த புள்ள சுத்தமான நல்ல கடல் எண்ணெயான்னு கேட்டுச்சு. அது என் தங்கச்சி பொண்ணு, அறிவான பொண்ணு, தெரிஞ்சுக்கோ. இது நான் சுத்தம் பண்ண கோழி தானே. சுத்தம் பண்ண கோழி போடாத என்ன உயிரோட போட்டு இது பண்றாங்க. கேட்கறான் பாரு கேள்வி. டேய் பகோடா வேணும்னா வந்து வாங்கி சாப்பிட்டு போ, வேணான்னா ஓரமா வீட்டுக்கு போ. இந்தா எவ்வளோ பகோடா வேணும் உனக்கு? நான் பேசினே இருக்கிறேன், நீ கம்முனுக்குறா. சுட எண்ணெய் எடுத்து மூஞ்சில் ஊத்து. என்னது கஸ்டமர் மூஞ்சில சுட எண்ணெய் ஊற்றுதா? இதே மாரி தான் கேவனை சாவிச்சிட்டேன். சார் பகோடா வேணும்னா வாங்கிக்கிங்க, நீங்கள் ஏடா கூடமா பேசாதீங்க. எவ்வளோ பகோடா சார் வேணும்? யோ எங்க லூஸ் மாமா கிட்ட நீ ஏன் பேசிட்டு இருக்க? எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் 65 கொடு. இந்தாப்பா சிக்கன் 65 அண்ட் பகோடா. புடி 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 புடி, நிறைய வேலை கிடக்குது எனக்கு வேறு. மாமா உனக்கு பிடிக்க தெரியாது, நானே பிடிச்சிக்கிறேன். என்ன இந்த பச்சை பேபி ஆளு காணோம்? பச்சில அங்க பாருடா பாஸ். ஆமா பாஸ் தான் நிற்கிறாரு, வா போவான். நான் பாஸ் தெரு மணில நிக்கிற. உன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பினா தெரு மணில இல்ல, நடு தெருவுல தான் நிக்கணும். என்னடா கேட்டேன்? தெரு மணியில் நிக்கிறியேன்னு கேட்டேன். இவன் நடுத்தரில் நிற்க போறான்றான். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. பாஸ் நாங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா வந்தோம்? ஒரு பயங்கரமான பிரச்சனை பாஸ். என்னடா பிரச்சனை? பாஸ் அந்த பிராந்தி கடை பார்ல எங்க 2 பேரும் மறைச்சிட்டானுங்க தெரியுமா? டேய் என் ஆளுங்க தெரிஞ்சுமா அவங்கள மறைச்சானுங்க. இவன் ஆளுன்னு தெரிஞ்சிருந்தாக்கா பேசிருங்க வச்சே இருப்பாங்க. ஆமாண்டா ஏதோ நம்ம 2 பேரும் சமாளிச்சுக்கோங்க. என்னடா முணுமுணுப்பே? நீங்க வந்தீங்கன்னா பெரிய சமூகமா இருக்கும். ஆனால் நாங்களே பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம் பாஸ். ஆமா ஆமா அந்த கதையை இப்போ விட்டு இன்னொரு இடத்துல வேற ஒரு சம்பவம் இருக்குது, வா அதை போய் முடிப்போம். பச்சிக்கலையே இப்பதான் ஒரு பிரச்சனைல இருந்து தப்பிச்சு வந்தோம். எத்தும் போய் எங்க பிரச்சனைல மாட்ட விட்டு அடி வாங்க. டான் வராரு வை விடுங்க. டான் வராரு வை விடுங்க. சிக்கன் கடை தலைவா இரு, அவனை நான் எப்படி பயப்பட வர்றேன்னு பாரு. ஏய் யாருன்னு தெரிஞ்சாவரு? யாரா தெரியலையே, வெளியூர் தானே நீங்க? இருங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். ஏய் அவர் எங்க ஏரியாவில் எவ்வளவு பெரிய கையின்னு தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய கையா? ஏம்பா என்ன சுட்டுதான் சொல்லு தெரியல. அங்க இருந்த கை விட்டு காமி சொல்லு, எவ்வளவு பெரிய கைன்னு பாப்போம். ஆயா கடை முன்னாடி வந்து ஆயின்னு பேசிடு. கஸ்டமரா நிக்கிறாங்களா? போடா. ஏய் எங்க பாட்சியா கலாய்ச்சிட்டியா நீ? நாங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய் நீ யாருன்னு தெரிஞ்சா உன் ஆதார் கார்டை எடுத்து வந்து காமிக்கிறா கம்யூனிட்டி. நீ யாருன்னு தெரியுது இருக்கட்டும், முதல்ல இல்லைங்க இறங்கி கட்டு. கர்மம் கர்மம். பாஸ் கண்ணு கட்டுறான். நல்லா இருக்கா? ஏய் பாஸ் ஏதோ சொல்ல வராரு, அது உங்களுக்கு புரியல தானே? நான் சொல்றேன். என்ன பண்றானுங்க? அவன் நான் பண்றான்னு புரியலையா? இப்போ நான் பண்ற மாதிரி. என்னமா நடக்குதுங்க? இவன் ஒரு லூசு. நீ ஒரு பேசி நாளை போய் கூட்டிட்டு வர. நது ஆளை கூட்டாரியா? போய் கூட்டு வா குட்டி புசாசு. வாங்கிட்டு இல்லாத ஆளா சாவத்துக்கு ஓத்த சாதிக்கிறதுக்கு ஓத்த. மொத்தத்துல நீ சோதிக்க வந்துக்கிறீங்க. 100 வாங்கி ஒன்னாவது திங்கிற கூட்டீங்களாடா? ஆமாடி யாரா என் பொண்ணு தகவல் பண்ணதே? ஏய் பாஸ் நீ கம்முனு இரு பாஸ். நான் இல்லை
பாத்ரூம் வருது. என்னடா இப்படி பண்ணிட்டு போறான்? அவனை விடுங்க பாஸ், உண்மைக்கும் ஊதியத்துக்கும் தூணா இருப்பேன். இப்ப பாருங்க பாஸ். ஏய், பசிக்குது, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பர்முடாஸ் மேல லுங்கி கட்டா நீ பெரிய டானா? ஆமா, லிங்கி ஐட்டும் கூட இல்ல. இவன் லுங்கி கட்டிட்டு வந்துட்டு எங்கிட்ட இருக்கிற பக்கோடா தின்னுட்டான். ஏமா வேடி பார்த்துட்டு இருக்கீங்க? பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு தத்துங்கம்மா. A few moments later. பாஸ் ஓட்டா. இன்னும் நான் தான் பாஸ். சின்ன பாஸ். நான் அசிஸ்டன்ட் பாஸா இருக்கலாமா? பாஸ் நீங்களா? ஆமா பாஸ். பாஸ் நல்ல அடியா. எப்படி கேறான் பாரு, நல்லா விருந்து சாப்பிட்ட மாதிரி. உங்களை எங்க அந்த கல்லு? ஏய், அவனுக்கு 6 மணி ஆனா கண் தெரியாது. இப்போ நேரா போய் ஏன்னா குட்டில கிட்ட விழுந்து கிடப்பான். காலைல வந்து தேடிக்கலாம் வா.